Hi, welcome to the squad. This is Squad.io and in the episode of the Express JS series நம்ம புட் ரெக்வெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து கெட் ரெக்வெஸ்ட் அண்ட் போஸ்ட் ரெக்வெஸ்ட் பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து புட் ரெக்வெஸ்ட் பார்க்கலாம். புட் ரெக்வெஸ்ட்க்கு அப்புறம் பேட்ச் டெலீட் ஒன்று ரெண்டு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். npm run started. ஃபைன். ப்ரௌசர் பக்கம்லாம் போகிறது கிடையாது, இப்போ தண்டர் கிளைண்ட் தான். இதிலே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு கெட் ரெக்வெஸ்ட்டை போடுறேன், ஒழுங்காக இருக்கா? ஃபைன், ஓகே. செட்டப் இஸ் டன் வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இந்த புட் ரெக்வெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ புட் ரெக்வெஸ்ட்டுங்கிறது ஒரு அப்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ரெக்வெஸ்ட். எப்படி நம்ம வந்து இப்போ கெட் ரெக்வெஸ்ட் இருக்குன்னா டேட்டாவை கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். போஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்து டேட்டாவை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக, லைக் நியூ யூசர் சைன் அப், ஒரு டேட்டா கிரியேஷன், டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். புட் ரெக்வெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் அப்டேட்லேயும் வந்து இது வந்து கம்ப்ளீட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ புட் ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டாவை அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆயிரும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து இங்கே வந்து இப்போ மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இது இட் வுட் பி மோர் யூஸ்ஃபுல். ஸோ இந்த சென்ஸ் தட் இங்கே யூசர் நேம் வச்சுருக்கோம். இதே மாதிரி வந்து நான் ஏஜ்னு சொல்லிட்டு இன்னொரு ஆட்ரிபியூட்டும் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் புட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா யூசர் நேம் ஏஜ் ரெண்டுமே சேர்த்து அப்டேட் ஆகணும். ஓகே, அது பழைய வேல்யூவாக இருந்தாலும் சரி, புது வேல்யூவாக இருந்தாலும் சரி, அந்த டோட்டல் ஆப்ஜெக்டே வந்து நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த பேட்ச் ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு குட்டி செக்ஷனை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா அதை வந்து பேட்ச் ரெக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. டெலீட் ஆப்வியஸ்லி யூ இட்ஸ் ஃபார் டெலீட்டிங் திங்ஸ். ஓகே, ஸோ இந்த புட் ரெக்வெஸ்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து இதுக்குமே நம்ம ஜேசன் ரெஸ்பான்ஸ் வாங்கணுங்கிறதுனால இதுக்கு அப்புறமே எழுதுறேன். இல்லை இந்த மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த மிடில் வேற தூக்கி டாப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து பிரச்சனை இல்லாமல் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா app.put அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இது வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த யூசர் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஐடி தேவை. ஐடியோட தான் வந்து நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். பிகாஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஐடி வீல் ஐடென்டிஃபை எந்த யூசரை நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடி வாங்குறோம்னா இந்த லாஜிக் வந்து நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதுக்கு வரேன். ஓகே, ஸோ இவனை கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம், ஏன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஹைட் பண்ணிடவா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இந்த புட் ரெக்வெஸ்ட்டில் இந்த யூஆர்எல், சேம் யூஆர்எல் நம்ம ஐடி வாங்கின அதே இதில் தான் வந்து திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணுறோம். நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் சொல்லி ரெண்டு வாங்குகிறோம் இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதிலேருந்து ஐடியை வெளியே எடுக்கணும். அண்ட் ஐடியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் பாடியும் நம்ம எடுக்கணும். சரியா? ஸோ நான் வந்து இப்போ ஒரு console.log ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இப்போதைக்கு போடுறேன். console.logல நம்ம வந்து ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறேனே. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபர்தராக டீல் பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து கெட் ரெக்வெஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து போஸ்ட்டும் பார்த்துட்டோம். அடுத்து புட் ரெக்வெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ /API/users அப்புறம் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு 1ன்னு கொடுக்குறேன்னா நம்ம யூசர் என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு தான் வந்து இங்கே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஐடி கொடுக்குறோமோ அதை வச்சு. அண்ட் இங்கே வந்து பாடி இருக்குல்ல, பாடியில் நான் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். எதனால் அப்படின்னா யூசர் நேமை வந்து என்னவா அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்தாகணும் இல்லையா? ஸோ பாடியில் ஒரு வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து கோம்ஸ்ன்னு இருந்துச்சு, அதை நான் வந்து கோமஸ் அப்படின்னு மாற்றுறேன். ஓகே, கோமஸ் அப்படின்னா யார் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா சொல்லுங்கள். ஃபைன். ஸோ இதை வந்து சென்ட் பண்ணலாம். என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் எதுவும் வராது, பிகாஸ் நம்ம இங்கேருந்து எதுவும் ரிட்டர்ன் எதுவும் சென்ட் பண்ணல. பட் இங்கே கன்சோல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டை மொத்தமாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரம்ஸ், யூஸ்வலாக நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஐடி வாங்குறப்பவே நம்ம வாங்கியிருப்போம் இந்த request.params.idன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பேரம்ஸ் ஐடிங்கிறது முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் பாடி இருக்குது. இந்த ரெக்வெஸ்ட் பாடியில் யூசர் நேம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டும் தான் நம்மளுக்கு தேவைப்பட போகுது. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல இந்த ஐடியை பாஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் இந்த லாஜிக் அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு தேவையில்லாதெல்லாம் நம்ம அப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே அப்படியே இதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கான்ஸ்ட் ஐடி ஈக்குவல் டு request.params.id எடுத்திருக்கோம். அந்த ஐடி வந்து நாட் அ நம்பராக இருந்துச்சுன்னா அங்கேயே வேண்டான்னு சொல்லிட்டோம். தட் இஸ் ஃபைன். இந்த console.log இப்போதைக்கு நம்மளுக்கு
தேவையில்லை, நான் தூக்கிடுறேன். ஸோ ஐடி வாங்குகிறோம், ஐடி வந்து நாட் நம்பராக இருந்துச்சுன்னா பேட் ரெக்வஸ்ட்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் யூசரை வந்து ஃபைண்ட் பண்ணுறோம் ஐடியை யூஸ் பண்ணி, விச் இஸ் ஆல்சோ ஃபைன். இந்த இடத்துல நம்ம யூசர் ஃபைண்ட் பண்ணணும், பிகாஸ் நம்ம அதை தான் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். பட் யூசரை ஃபைண்ட் பண்ணக்கூடாது, யூசரோட இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அது நான் பார்க்குறேன், அது நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் அந்த யூசர் வந்து இன்வேலிடாக யூசர் கிடச்சிருச்சு அப்படின்னா யூசரை சென்ட் பண்ணியிருக்கோம், இல்லை அப்படின்னா நாட் ஃபவுண்ட்னு வச்சுருக்கோம். ஸோ ஆக்சுவலி இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம மாற்றணும். நம்மளுக்கு வந்து யூசர் ஆக்சுவலி தேவையில்லை, யூசரோட இண்டெக்ஸ் தான் வந்து தேவை. ஸோ ஓகே, ஸோ யூசர் இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இங்கே வந்து ஃபைண்ட் மெத்தடுக்கு பதிலாக ஃபைண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி லாஜிக் சேம் தான். அதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணுற இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து சேமாக தான் இருக்க போகுது. இதுவே போதும், யூசர் ஐடி இந்த ஐடிக்கு மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்க போகுது. ஸோ தட்ஸ் ஃபைன். யூசர் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த யூசர் இண்டெக்ஸ் நம்மளுக்கு வந்து -1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யூசர் இண்டெக்ஸ் -1 இருந்துச்சு அப்படின்னா யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இஃப் கண்டிஷனை தூக்கிடுறேன். தூக்கிட்டு இங்கே இன்னொரு இஃப் கண்டிஷன் போடுறேன், விச் இஸ் யூசர் இண்டெக்ஸ். ஐயோ, ஸ்பெல்லிங் தப்பு. யூசர் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மேலே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு வேரியபிள், இது வந்து -1 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ட்ரிபிள் ஈக்குவல்ட்டுக்கு வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்க, வி செக்கிங் போர்ட் டேட்டா டைப் அண்ட் த வேல்யூ. ஸோ தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ யூசர் இண்டெக்ஸ் வந்து -1 செக் பண்ணுறோம். -1 அப்படின்னா யூசர் வந்து நாட் ஃபவுண்ட். ஸோ இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ யூசர் இல்லை அப்படின்னா 404 ஸ்டேட்டஸ் கோட் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மெசேஜும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். சூப்பர். இப்போ இது யூசரை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. யூசர் இண்டெக்ஸ் வந்து -1 கிடையாது, அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னா நீங்கள் யூசரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த யூசரை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, யூசர்ஸ் ஆஃப் யூசர் இண்டெக்ஸ், அதாவது அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டு இஸ் ஈக்குவல் டு ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் தானே. இங்கே இருக்கிறது எல்லாமே ஜேசன் ஆப்ஜெக்ட் தானே. ஸோ இப்போ நம்ம இதை அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகே, ஸோ அதில் என்ன இருக்க போகுது, ஃபஸ்ட்டு வந்து ஐடி இருக்க போகுது. அண்ட் ஐடி இஸ் கோயிங் டு பி இங்கே நம்ம வச்சிருக்கிற ஐடி. ஓகே, ஸோ ஐடி வந்து ஐடி அப்படின்னு சொல்லி போடுறேன். பட் இது எல்லாமே வந்து ஒரே பேரில் வச்சிருக்கிறது வந்து ஆக்சுவலி நாட் ரெக்கமெண்டட். பட் இப்போதைக்கு இருக்கும், பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அப்புறம் மாற்றிக்கலாம். ஓகே, ஏன்னா இங்கேயும் நான் வந்து ஐடிங்கிற பேர்லேயே வச்சுருக்கேன், இங்கே ஃபீல்டு பேரும் ஐடி. ஸோ இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். அந்த மாதிரி பண்ணுறது நாட் ரெக்கமெண்டட் தான். பட் இப்போதைக்கு இருந்துட்டு போகுது. சரி, ஓகே. இப்போ ரிமைனிங் வந்து என்ன பண்ணணும்னா, அங்கே நம்ம ரெக்வஸ்ட்டில் வாங்கின மொத்த பாடியும் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ரெக்வஸ்ட்டில் இருந்து நம்ம வந்து அந்த பாடியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ண போகிறேன். இதிலிருந்து பாடி இஸ் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இந்த இடத்துல ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி அந்த பாடி அப்படியே கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட அப்டேட்டட் திங். ஸோ அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிறத நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா, ஐடி வந்து அப்படியே தான் இருக்குது. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பாடி வந்து நம்ம என்ன நம்மளோட புட் ரெக்வஸ்ட்டில் என்ன வேல்யூ ரிசீவ் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அது அப்படியே வேல்யூஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகிட போகுது. ஓகே, அண்ட் ஃபைனலி நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கோடை ரிட்டர்ன் பண்ண வேண்டியதா. டாட் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் 200 கொடுக்கலாம், இல்லை 204 கூட கொடுக்கலாம். ஸோ அப்டேட் ஆகிடுச்சுங்கிறதுக்காக. சரியா, டாட் ஸ்டேட்டஸில் 200 மட்டும் கொடுக்குறேன். சென்ட் ஒரு மெசேஜ் வேணால் கொடுத்துருவோமா. ஓகே, மெசேஜ் யூசர் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுக்குறேன். ஓகே, ஃபைன். ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு நான் இன்னொரு தடவை உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து திரும்ப ரெக்வஸ்ட் சென்ட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் அப்டேட்டட்னு சொல்லிட்டு வந்துருச்சு, ஸ்டேட்டஸ் கோட் ஓகேன்னு வந்துருச்சு. இப்போ இதே இதில் வந்து கெட் ரெக்வஸ்ட்டுக்கு மாற்றி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நம்மளுக்கு அப்டேட்டட் டேட்டா வந்து வருது. சாரி, அது பாடி. இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் டேட்டா வந்து வருது. ஓகே, யூசர் நேம் வந்து கோம்ஸில் இருந்தது, இப்போ கோமஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ இதுதான். இப்போ வந்து இது வந்து புட் ரெக்வஸ்ட்டில் நீங்கள் எந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, இப்போ மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் நம்மளுக்கு இருக்கிறப்ப ஒரு ஆட்ரிபியூட்டை கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா
நம்மளோட டேட்டா வந்து ஓவர் ரைட் ஆயிரும். அந்த ஆட்ரிபியூட் இல்லாமே வந்து டேட்டா என்ட்ரி ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் அந்த இடத்துல யூசர் நேம் வந்து கொடுக்காம கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எம்டி பாடி கொடுக்குறேன் அப்படின்னா அதை நான் புட் ரெக்வெஸ்ட்டில் வச்சுருக்கேன், யூசர் 1 வச்சுருக்கேன். ஸோ எம்டி பாடி கொடுத்துட்டு நான் வந்து சென்ட் கொடுத்துட்டேன்னா ஓகே ஃபைன், மெசேஜ் அப்டேட்டட், யூசர் அப்டேட்டட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ திரும்ப போய் நான் கெட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடி மட்டும் தான் வருது, யூசர் நேமே காணாமல் போயிடுச்சு. ஓகே, அங்கே ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவில் யூசர் நேமே காணாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு புட் ரெக்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிமைனிங் அந்த பாடி மொத்தமாகவே வந்து நம்ம எங்கேருந்து என்ன ரிசீவ் பண்ணுறோமோ ரெக்வெஸ்ட்டில், புட் ரெக்வெஸ்ட்டில் என்ன பாடி ரிசீவ் பண்ணுறோமோ அதை டோட்டலாக வந்து அங்கே அப்டேட் பண்ணி வச்சுருவோம். ஓகே, சப்போஸ் லைக் ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தா அதை மட்டும் பண்ணு அப்படிங்கிற இதே இருக்காது. இப்போ நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஏஜ் வந்து 25 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, கோட்ஸ், வேர் ஆர் த கோட்ஸ், ஓகேவா? ஸோ இப்படி கொடுக்குறேன் நான். இதை வந்து புட் ரெக்வெஸ்ட்டில் கொடுக்குறேன். ஸோ 25 மெசேஜ் அப்டேட்னு வந்துருச்சா? இப்போ நான் திரும்ப வந்து கெட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ஐடி 1ல் ஏஜ் 25ன்னு மட்டும் இருக்குது. இந்த நேம்ங்கிற ஆட்ரிபியூட்டே போயிடுச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் புட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் புட் தான் வந்து பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை டோட்டலாக மாற்றி வச்சிரும். ஓகேவா? ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு பார்ஷியல் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஆட்ரிபியூட்டை மட்டும் மாற்றணும், லைக் ஏஜை மட்டும் மாற்றணும், இல்லை யூசர் நேம் மட்டும் மாற்றணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம வந்து பேட்ச் ரெக்வெஸ்ட்டை யூஸ் பண்ணணும். புட் ரெக்வெஸ்ட் வந்து இதுக்காக உள்ளது. ஓகே, ஸோ இப்போ நான் திரும்ப வந்து ஒரு புட் ரெக்வெஸ்ட்டை கொடுக்குறேன். தேவையில்லை, ஃபைன். ஓகே, அதே இதில் போயிட்டு கெட் ரெக்வெஸ்ட் போயிட்டோம், நம்மளோட டேட்டா கரெக்டாக வரப்போகுது. ஃபைன். ஓகே, ஸோ கரெக்டாக டேட்டா என்ட்ரி ஆயிருக்கு. நீங்கள் ஒன்றுமே பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் இங்கே வந்து டம்மி டேட்டா நம்ம ஹார்ட் கோட் தான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரீரன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேட்டா அந்த டேட்டா தான் வரப்போகுது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து புட் ரெக்வெஸ்ட். புட் ரெக்வெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் வந்து தண்டர்லையோ இல்லை போஸ்ட்மேன்லையோ அனுப்புகிறப்ப புட் ரெக்வெஸ்ட்னு சொல்லிட்டு அனுப்ப போகிறீங்க. அண்ட் புட் ரெக்வெஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறது. அண்ட் அந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் இருக்கிற எல்லா ஃபீல்டையும் சேர்த்து இது வந்து அப்டேட் பண்ணிடும். அதுக்காக தான் வந்து புட் ரெக்வெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஐடியோட சேர்த்து தான் நம்ம கொடுப்போம். அண்ட் பாடியில் வந்து நீங்கள் எந்த அந்த ரெக்கார்டை வந்து எந்த மாதிரி அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிடுவீங்க. அண்ட் நம்ம அதை ரெக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரெக்வெஸ்ட் ஹேண்ட்லரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல ஐடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், ஐடி ப்ராப்பராக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். அண்ட் அந்த ஐடியில் இருக்கிற கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த ப்ராசஸ்லாம் வந்து நம்ம இங்கே டம்மி டேட்டா வச்சிருக்கிறதுனால இப்படி இருக்க போகுது. சப்போஸ் மாங்கோடிபியோட நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் ரீரைட் பண்ணி காமிக்கிறேன். மாங்கோடிபியோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் ஐடி இருக்கிறத இந்த வேல்யூக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் குவரி மட்டும் அனுப்பி விட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இட் வில் பி சிம்பிளர் வென் வி டூ தட். அண்ட் அந்த மாதிரி அனுப்புறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாடி அனுப்பியிருக்கீங்களோ ரெஸ்பான்ஸ் பாடி, ரெக்வஸ்ட் பாடி என்ன வந்திருக்கோ அது மொத்தமாக அப்படியே அனுப்பி விட்டுரும். அது மொத்தமாக அப்படியே அப்டேட் ஆகிடும். வேறு எதுவுமே ஆக போகிறது இல்லை. அண்ட் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா என்ன இருந்துச்சோ அது போயிடும். புதுசாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் இருக்க போகுது. சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புட் ரெக்வெஸ்ட் இஸ் நாட் ஃபார் யூ. நீங்கள் வந்து பேட்ச் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணணும். பேட்ச் ரெக்வெஸ்ட் அண்ட் டெலீட் ரெக்வெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த புட் ரெக்வெஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பேரலாக சைட் பை சைடு இதை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பேட்ச் ரெக்வெஸ்ட் அண்ட் டெலீட் ரெக்வெஸ்ட் ரெண்டுத்தையுமே அடுத்ததில் பார்த்துடலாம். அதோட HTTP ரெக்வெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, அண்ட் த கோட் வேர்ட் ஃபார் திஸ் வீடியோ இஸ் பேட்ச் ஒர்க். பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.